Hello everyone, I am Sounder. I am pursuing B Automobile Engineering and Business College Technology in Coimbatore. இன்னைக்கு நம்ம என்ன யார் இன்டர்வியூ பண்ண போறோம்னா யஸ்வந்த் குமார் HR இன் பெங்களூர். சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். Hello, myself Yashwant. I'm working HR generally as 8 months in a company in coordinating front designing. So that's all about me. Like you guys just go with the questions. I'll explain everything one by one. சார் ஐடி ஃபீல்டுக்கு வரக்கு நமக்கு முக்கியமான கோடிங்ஸ்ல என்னென்ன சார் படிக்கணும் முதல்ல? See, I was into manufacture. Okay, so first to the IT, I can help you with something. டெஸ்டா இருக்கணுமா, உனக்கு அதுல என்ன ஜாப் ரோல் வருங்கிறத ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரியலைஸ் இட். ஓகே, தென் பேஸ்ட் ஆன் தட் லைக் நீங்க வந்து இந்த ஒரு டிகிரியோட வந்து யூ கேஸ் கோயிங் டு லுக் ஃபார் ஜாப்ஸ்னா இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். யூ காட் மை பாயிண்ட் ரைட்? உனக்கு என்ன பர்டிகுலர் ஜாப் ரோலுக்குள்ள போகணுங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு இன்டர்ன்ஷிப் நிறைய இருக்கும் லிங்க்டின்ல. சும்மா நீ உனக்கு என்ன ஜாப் வேணும் அதை பத்தி அந்த ஜாபோட நேம் போட்டு பக்கத்துல இன்டர்ன்ஷிப் போட்டு சர்ச் பண்ணி வச்சுக்கோவேன், நிறைய வரும். ஓகேவா? உனக்கு என்ன பர்டிகுலரா வேணுமோ so you can use that. So உனக்கு இது எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா லைக் when it's come to your placement, college placements இருக்குல்ல, அப்போட ரெஸ்யூம் வந்து நீ அவங்க கிட்ட கொடுக்குற மொட்டையா இல்லாம அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில நீ இன்டர்ன்ஷிப்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன். அந்த இன்டர்ன்ஷிப் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுனா லைக் இட்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டு speak something you have, like some content you have. So instead of they going with some fresher, they take you. ஏன்னா காலேஜ் கேம்பஸ்ல வர்றது வந்து நல்ல பேக்கேஜோட ஒரு சில நல்ல கம்பெனிஸ் வரும். ஓகேவா? சோ நீ அதை மிஸ் பண்ணல, அதை மோஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. இப்ப நீ அதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நீ வெளியே வேலை தேடுறது ரொம்ப டிஃபிகல்ட். 100% ஷோ வெளியே நீ வேலை தேடி கிடைக்கணுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்காக பிளேஸ்மெண்ட்ல கிடைக்கலன்னா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதான்னு கேட்டா அப்படி கிடையாது, கிடைக்கும். பட் ஆனா இட்ஸ் டேக் சம் டைம். You have to tackle all those things, like you have to be unemployed for next 3 to 4 months. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க, அதை பார்த்து நீ ஒரு மாதிரி டிமோட் ஆக எல்லாம் இருக்கும். பட் ஆனா நீ அதெல்லாம் டேக்கிள் பண்ணும். இதெல்லாம் பண்ணாம இருக்க நீ என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு இன்டர்ன்ஷிப் நீ படிக்கும்போது, அது நல்ல கம்பெனி நல்ல லேர்னிங்ஸ் இருக்க இன்டர்ன்ஷிப்பா ஒன்று முடிச்சுட்டு காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் வரும்போது நீ நல்லபடியா பேசிட்டீங்கன்னா ஈஸிலி கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அங்கேயே உனக்கு முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிடும். ரெண்டாவது உனக்கு என்ன பர்டிகுலர் ரோல் வேணுங்கிறது முதல்ல தெளிவாரு. ஐடில நிறைய இருக்கு. உனக்கு நீ எதுக்கு உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா, நீ என்ன எடுக்கணும் இருக்கு ஐடில? யூ சே லைக் யூ ஹேவ் டு கெட் இன்டு ஐடி, ரைட்? டிசைனிங் ஃபீல்ட் அந்த மாதிரி டிசைனிங் லைக் ஐடில வந்து டிசைனரா போகணுமா? என்ன டிசைனரா போகணும் நீ? சார் இந்த அந்த வெப் டிசைனிங் அந்த இது சாலிட் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஒரு காம்போனன்ட் மேக் பண்ணலாம் அந்த மாதிரி. அதோட ஜாப் ரோல் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த வேலைக்கு அந்த வேலையோட ஜாப் ரோல் என்ன உனக்கு தெரியுமா? See, if you don't know, like it's not. I want to ask you, like if you don't know, say don't know. And what I'm trying to say here, you should have to know that. Then only you should have to work on it. Okay. Until unless you don't know that, you don't try anything, right? You got my point. நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு நீ ட்ரை பண்றதுக்கு. நீ அதுக்கு ரிகார்டிங்கா நீ இன்டர்ன்ஷிப் போகலாம். அதுக்கப்புறம் நீ பிளேஸ்மெண்ட்ல நீ நல்லா அப்ளை பண்ணி நீ ஈஸியா வேலை வாங்கிக்கலாம். இல்ல நீ வெளியே இன்டர்வியூக்கு போனாலுமே கூட நீ ஒரு பிளேஸ்மெண்ட் இல்லாம ஒருத்தன் இன்டர்வியூக்கு போறான், சரி ஒருத்தன் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லாம ஒருத்தன் இன்டர்வியூ போறான், இன்னொருத்த ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ போறான்னு வச்சுக்கேன். அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணவனதான் முதல்ல எடுப்பாங்க. ஏன்னா he had some experience. Experience matters in always in a corporate. Yeah, good. Any others? Yes. ஸோ இப்போ என் பேர் ஹரிஷ். இப்போ என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா வந்துட்டு என் ரூம்மேட்ஸே வந்துட்டு ஐடில தான் வேலை செய்யறாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துல ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படி இப்படின்றாங்க. இப்போ இன்னும் என் ஃப்ரெண்ட் ஒன்னொருத்தர் மீன்ஸ் இப்போ காலேஜ் முடிச்சிருக்கான். இவன் வந்து அவன் பைத்தன் கோடிங்கும் அப்புறம் டேட்டா அனலிஸ்டிங் கோடிங் முடிச்சிருக்கான்.